ஐயோ, இந்த மாலை நேர நிம்மதியை ரசிக்கிற சுகம் இருக்கு. ரொம்ப நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு கண்டென்ட்ட கண்ணில் காம்பியா? நீ ஒன்றும் போலையா? கண்டென்ட் தானே, நான் காமிக்கிறேன். நான் ஸ்னேட்டக்காரா ஓரம் போ, அண்ணன் வராங்க பாரு. Am I feeling Gojo? பாட்டு குஞ்ச புடிச்சி ஆட்டு. என்னடா இது வாழ்க்கை? より気持ちがいい。一つだけ約束して。全部壊して。全部だからね。அரிமா அரிமா அப்சல்யூட் சினிமா அப்படின்றதுக்கு பேர் போன JJK சீசன் 3 ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எபிசோடுன்ற பேர்ல 12 வாரத்துக்கு 12 எபிசோட தடன்னு இறக்கி ஒத்தரக்கடை மொச்சக்காலே அப்படின்னு ஹைப் ஏத்துற மாதிரி இருக்க பல எபிசோட் இருக்கு. அனிமேஷன், மியூசிக், ஹைப், ஸ்டோரின்ற மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை வச்சு எபிசோட ரேங்க் போட்டு ஏதும் பெருசுன்னு அடிச்சு கட்ட போறோம் தோழர்களே. வயசு வித்தியாசம் பார்க்காம அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சின்ற மாதிரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. கொஞ்ச நேரம் ரியாலிட்டியை விட்டு வெளியே வாங்க. உங்க ரியாலிட்டி விட்டு வெளியே வர வைக்கிறதுக்கு தான் வீணடிக்கப்பட்ட விந்தா நான் இருக்கேனே. போதுமான அளவு நெஞ்சனக்கிட்டே நினைக்கிறேன். இப்ப தேவையான அளவு சார்ஜ் ஏறிடுச்சு எக்கோட்டிக்ஸ். இந்த அற்புதமான தருணத்துல மூஞ்சிக்கு நேரம் போனை வச்சு உங்க மகத்தான சிரிப்பை சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு புது கண்டென்ட்டுக்குள்ள தலையோட போறீங்க தோழர்களே. ஆரம்பமே அநியாயம்டா அப்படின்ற மாதிரி எடுத்தோன்னே குழப்பற மாதிரி தான் மொதல் எபிசோட போயிருக்கும். பட் அதுவும் ஒரு விதமான கியாட்டிக் விஷயம் இருந்தாலும் சூப்பரா தான் இருக்கும் எபிசோடு. இந்த மொதல் எபிசோட ஸ்பெஷல் ஆக்குனது காரணமே 2 பேர் தான். மொதல் என்ட்ரி நம்ம நவோயா ஜினின் தான். முடிய சிலிப்பி விட்டா சொட்டது அலைய வந்ததுதான் வந்தியான். மொத்த JJK ஃபேண்டமுக்கு ஒரு மீம் மெட்டீரியல் ஆயிட்டான். எத்தனை மீம் அந்த முடிய சிலிப்பி விட்டு குத்துற சீன் அம்மா அடி. ஏறத்தால இந்த கேரக்டர் எப்ப பார்த்தாலும் எனக்கு முதல்ல நான் அந்த குத்துற சீன் தான். சரி, இப்படி எபிசோடு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஃபேஸ் கார்டு எல்லாரும் ஷாக் ஆன மாதிரி நான் கோஜோ சென்சிட்டிவா ஃபீல் பண்றேன். ஓத்தா, இது அதோட கொடூரமா இருக்கு அப்படின்ற மாதிரி கோஜோவை விட கிரீப்பியான ஒரு சென்ஸை ஃபீல் பண்றேன்னு சொன்ன போது யூட்டா ரிவாம்பரு கொடூரமா இருக்கும். அந்த ஸ்டாண்டர்டோட கிரீப்பி வைபை இன்னும் இன்க்ரீஸ் ஆகுனது அந்த பிஜிஎம் தான். என்ன ப்ரோ பிஜிஎம் இது அப்படின்னு கேக்குற மாதிரி என்னமோ ஒரு மாதிரி ஒரு மியூசிக் வந்துருக்கும். அது கெட்ட பெர்ஃபெக்டா சூட் ஆச்சு. அப்படியே அந்த சீனு கிளாஸா இருந்துச்சு அந்த எபிசோட்ல மொத்தமா. சோ ஹைப்பை பத்தி பேசணும்னா, ஏற்கனவே இந்த கதைலாம் எனக்கு தெரிஞ்சாலும் திருப்பி பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வரல. பயங்கரமான கம்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு ஹைப் இருந்துச்சு. அனிமேஷனும் அருமையா தான் இருந்துச்சு, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஐ லைக் தட் பகா. ஸ்டோரி லைன்னு பார்த்தா அந்த கல்லிங் கேமோட நியூ ஸ்டாண்டர்டை செட் பண்ற மாதிரி ஒரு கயிறு மட்டும் கொடுத்தீங்கன்னா அதை அழகா கழுத்துல சுத்தி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருப்பேன்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தர் மன உளைச்சல்ல இருக்கேன்றத யூஜி மூலியமா காட்டியிருப்பாங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜெனின் கேனோட அடுத்த ஹிட்டா மெகுமி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும், அப்புறம் அந்த நவோயா ஜெனின்ற மாதிரி நியூ கேரக்டர் என்ட்ரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்படியே யூட்டாவோட என்ட்ரி, அது இதுன்னு ஒரு கட்டத்துல நம்ம மெயின் தான் யூட்டா யூஜியை பார்த்து நீ தூக்கல தொங்க தேவல மாமா கயிறு குத்துனா வெளியே வந்துடும் வயிறு அப்படின்னு சொல்லிட்டு சட்டக்கு ஸ்டீல் சாமான உள்ள விட்டு எடுத்துருப்பாப்ல நம்ம மெயின் தான் யூட்டா. அடுத்து என்ன காமிக்க போறாங்க ஆர்வத்தோட பாத்துட்டு இருந்தா சுபம்னு போட்டு போயிட்டாங்க. அந்த கிளிப் ஹேங்கரோட மகத்துவம்னாலேயே ஸ்டோரி லைனோட ஸ்டாண்டர்ட் பயங்கரமா செட் ஆயிருச்சு. இந்த எபிசோடோட இசை அப்படின்னு பார்த்தோம்னா யூட்டாவோட என்ட்ரியில விட்ட அந்த பிஜிஎமே போதும் இந்த எபிசோட அற்புதமான இசையை வச்சிருக்கிற பட்டம் சுட்டிடலாம். சோ ஓவராலா இந்த எபிசோட எங்கப்பா ரேங்க் பண்ணுவ தம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாலை போடுற அளவுக்கு மகத்தான எபிசோடா இல்லாட்டியும் என் நெஞ்சம் நெகிழ்ந்து போனேன் சேகர்னு சொல்ற மாதிரி தாங்கான ஸ்டார்ட் கிடைச்சிச்சு இந்த சீசனுக்கு. நல்ல எபிசோடு தான். திருப்பி இந்த JJKோட ஹைப்பை இந்த வச்சுக்கோ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண மாதிரி இருந்துச்சு. சோ அந்த ஹைப்பை பிரிங் பேக்
ரியாக்ட் பண்ணதுக்காகவும் ஒரு ஸ்ட்ராங்கான சீசன் ஸ்டார்ட்டை கொடுத்தனாலையும் ஏன் 5 விரலையும் ஒன்னா சேர்த்து அப்படின்னு சொல்ற மாதிரி நைஸ் அப்படின்ற இடத்துல வைக்க போறேன் தோழர்களே. உங்கள சில பேர் ஏன் ப்ரோ அவ்வளவுதான் கொடுப்பீங்களா அந்த மகத்தான எபிசோடுக்கு, இதுக்காக தான் காந்தி நேதாஜி நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இதை விட கொடூரமான எபிசோட்லாம் இந்த சீசன்ல உலாவிக்கிட்டு தான் இருந்துச்சுன்னு. சோ கடைசி வரையும் பார்ப்போம் என் முதியோர்களே, சரி தோழர்களே. இதுல கடைசியில வேற யூஜிய ரீகா பிடிச்ச விதமே வினோதமா இருக்கும். இவனை சாப்பிட்டுலாமா அப்படி சொன்ன மாதிரி இருந்துச்சு. 2வது எபிசோடு ஸ்டார்டிங்ல ஃபீஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு கொடூரமான சண்டை நவோயா ஜினினுக்கும் சோசாவுக்கும் நடக்கும். பயங்கரமான சண்டை, அனிமேஷனா டாப் டயர், பிரிச்சு மேஞ்சிட்டாங்க மாப்பா. அந்த பிளட் மேனிபுலேஷன் சீன்லாம் பிரிச்சு மேஞ்சிட்டாங்க அங்க ஒப்பத்தா. முடிய சிலிப்பி விட்டு ஆரா ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தவன ரெத்தார்ல குளிக்க விட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்த நம்ம சோசோ ப்ரோ டபுள் கொண்டா நல்லா இருக்கு அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி கேட்டிருக்குன்னு திரும்பி பார்த்தா நம்ம யூட்டா ஒரே அடி அப்படியே கேர்ல விரல் சப்பிக்கிட்டு படுத்துட்டாப்ல. அப்படியே கருப்பு ஸ்கிரீனை போட்டு எடுத்தா யூஜியோட அம்மா உடம்ப கிராந்தக கெஞ்சாக்கு ஆக்கிரமிச்சுக்கிட்டு த பேடாஸ் மம்மி அப்படின்ற மாதிரி லுக்க விட்டுக்கிட்டு இருந்த காட்சியை பார்த்த பாலகன் யூஜி கண் விழிக்கிறான். முன்னாடி இருக்குது யூட்டா. என்னடா என்ன கொண்டுட்டு நீ செத்துட்டியா, இது சொர்க்கமா நரகமா அப்படின்னு யூஜி கேட்க, இது சொர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல ஏன்னா நம்ம சாகவே இல்ல அப்படின்னு யூட்டா சொல்ல, நான் ஏன்டா உயிரோட இருக்கணும்னு யூஜி கேட்க, தம்பி நானும் நீயும் கோதா சென்சையோட ஸ்டூடெண்ட் தான், நீயும் நானும் ஒண்ணுடா உன் குட்டிக்குள்ள மண்ணுடான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே மேகுமியோட என்ட்ரி வர யூஜி மேகுமியை கொஞ்ச நேரம் ப்ரோமான்ஸ் பண்ணிக்கிட்டு சோ இந்த எபிசோட்ல கதையை கொண்டு போன விதம் நல்லா தான் பார்க்க இருந்துச்சு. அடுத்த ஹைப் பாத்தீங்கன்னா மொதல் ஃபைட் சீனுக்கு அப்புறம் அப்படி லைட்டா டவுன் ஆகிட்டே போகும். சோ ஹைப் ஆவரேஜ் தான் கொடுக்க முடியும். அண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த அளவுக்கு கொடூரமான இல்ல, சோ அதுக்கும் ஆவரேஜ் தான் கொடுக்க முடியும். இந்த எபிசோட்ல எதை வேணா சுமாரா இருக்குன்னு சொல்லலாம், ஆனா அனிமேஷன் சுமாரா இருக்குன்னு சொன்னேன்னா சும்மாருன்னு சொல்லிட்டு போயிருவீங்க நீங்க. ஏன்னா கொளுத்தி போட்டு வெடி மாதிரி கொடூரமான அனிமேஷன் ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன்ல இருந்திருக்கும். ஆக ஓவரால் இந்த எபிசோடுக்கு நான் கொடுக்க போற அங்கீகாரம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீனுக்காகவே நைஸ். 2 நல்ல எபிசோடுக்கு அப்புறம் 3வது எபிசோடு ஓஹோன்னு இருக்குன்னு போன எனக்கு மிஞ்சியது ஏமாற்றம் தான் தோழர்களே. ஓவரா போகாம சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த எபிசோட்ல கல்லிங் கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தா நான் கவலையப்பட்டிருக்க மாட்டேன். இந்த எபிசோட கல்லிங் கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுதான் சொல்லும் போது எப்படி என்னால ஏத்துக்க முடியும் சேகர்? என்ன மாதிரி அனிமி எக்ஸ்பிளைன் பண்ற யூடியூபர்ஸ் எல்லாம் பண்ற வேலையை டெங்கன்ன்ற கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த எபிசோடு முக்கியமான எபிசோடுல நான் சொல்ல வரல தோழர்களே, கருத்தை புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் இருந்தா தான் கல்லிங் கேம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஓகே நான் ஏத்துக்கிறேன். ஆனா லிட்டரல் எக்ஸ்பிளனேஷன் ஒரு எபிசோடு சொல்லும் போது நமக்கு போர் அடிக்க செய்யறது தானே நியாயம். சிம்பிளி கெஞ்சாக்கு ஜப்பான்ல இருக்க எல்லா மனுஷங்களையும் டெங்கனோட மெர்ஜ் பண்ணி ஒரு மேசிவ் எவல்யூஷனை ஃபோர்ஸ் பண்றதுதான் கல்லிங் கேம், அவ்வளவுதான். சோ இந்த எபிசோடுக்கு அனிமேஷன் அது இதுன்னு லொட்டு லொசுக்கு தனித்தனியா ரேங்க் பண்ணாம ஒரேடியா சொல்லிடுறேன், இது ஆவரேஜ் ஆன எபிசோட். சோ இந்த சோகம் கொண்டு சோர்ந்த நெஞ்சிலிருந்து நான் ஒரு முடிவெடுத்துள்ளேன், அதுதான் சுமார் என்கிற மகத்தான இடத்தில் இந்த சுமாரான எபிசோடை வைப்பது. அடுத்த 4வது எபிசோடு. 3 எபிசோடு அந்த அளவுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல. நெஞ்சம் நஞ்சு போனேன் சேகர்னு சொல்ற நிலைமையில இருந்த போது இந்த எபிசோட பார்க்கலாம்னு உட்காந்தேன். மிரட்டிட்டாங்கடா. பீக் எபிசோடா, எப்ப சூற காத்த போல வரடான்னு மாக்கி வந்தாலோ அப்பயே இந்த எபிசோடு பிச்சுக்கிச்சுட்டான். கொய்யால அந்த ஸ்டோரி லைன் போயிருக்கும் பாரு ஒரு பாதையில, எப்போ லிட்டரல் டோஜிய உருமாறி இருப்பா தலைவி. எல்லாத்தையும் கொல்ற விதமே கொடூரமா இருக்கும். அதுவும் இந்த ஜினிக்கு மாதிரி ஆரா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கும் போது தலையோட கொண்டு வருவா பாரு. அம்மா அடி கொய்யால இதாண்டா சீனு. கொடூரமான கொலை நடந்திருக்கும். அவங்க அம்மாவை கொல்ல போவா பாரு. என்னடா இது, ஏமா பசிக்குது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அப்படி கேக்குற மாதிரி கொலை பண்றதுக்கு அவங்க அம்மாவை கூப்பிடுவா பாரு ஒரு டோன்ல. காசா காசா காசா. ஆனா கொய்யால எபிசோட்ல ஆரா ஃபார்மிங்ன்ற பேர்ல தலையை சிலிப்பி விட்டுட்டு இருந்தேன் பாருங்க ஒருத்தன். அவனை முடிச்சுட்டான் இந்த எபிசோட்ல, முடிச்சு விட்டா. சரி ஒரு பயங்கரமான செனினோட மோதிக்கிட்டு இருக்கும். எமோன்லி ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்காங்க கொய்யால. எமோஷனல் இம்பாக்ட் வர அதிகமா இருக்கும். இப்ப ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற இருக்கு நிலைமையில இந்த நவயா சீன் ஏதாச்சும் பண்ணியான்னு பார்த்தா சூத்துல சுடுது நீ ஒருத்தர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கான் கொய்யால. அவ பொறுத்து பார்த்து செல்லே சாத்தி கொடுத்துட்டா. எலும்பு நொறுங்கியதுதான் மிச்சம். அதாவது ஒருத்தன் செத்தே போனாலும் அவனோட இம்பாக்ட் இந்த உலகத்தொட்டு போகாதுன்றதுக்கு செட் ஆஃப் 2 லைன்ஸ் தவிர எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. எப்படி சாக போற நேரத்துல அவன் வாயில இருந்து அந்த வாத்தியம் மட்டும் கேளுங்க. இப்ப நம்ம ஜெனின் கான் உயிரோட இருக்கிறது காரணமே டோஜி நம்மள மொத்தமா கொல்லாம விட்டதுதான் அப்படின்னு ஜினிச்சிட்ட சொல்லி அவளை கொண்டுடா அவ டோஜி மாதிரியே வந்து தொலைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போது அந்த கேரக்டரோட இம்பாக்ட் பயங்கரமா பிரதிபலிச்சிருக்கு. இதை இப்படி சொன்னா பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தாது, நான் வேற மாதிரி சொல்றேன். யோசிக்காதீங்க ஜினிச்சே, இப்ப நம்ம ஜினின்கான உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே டோஜி நம்மள மொத்தமா கொல்லாம விட்டதுதான். இப்ப அவர மாதிரியே மாக்கி வந்துட்டா, விட்டுறாதீங்க, அவளை கொன்னுடுங்க ஜினிச்சே.
ஓஜி ரெஃபரன்ஸ் ஒரு பக்கெட் இருக்கு, கில் பில் ரெஃபரன்ஸ் அது ஒரு விதமா அடாப்ட் பண்ணிருப்பாங்க, நல்லா தான் இருந்துச்சு. இந்த எபிசோடோட ஹைப் எதிர்பாராத ஹைப் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா 3 எபிசோடுக்கு அப்புறம் 4வது எபிசோட்ல இதுதான்டா ஜேஜேக்கேன்னு உணர வச்சிட்டாங்க லைட்டா. அடுத்து மியூசிக், அதுவும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா தான் இருந்துச்சு நான் சொல்லுவேன். அடுத்து ஸ்டோரி லைனா ஃபைனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்ல கொண்டு போயிருப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு கொண்டு போன விதம். கரெக்டா அந்த மாயோட சாவுல இருந்து ஆரம்பிச்சு பீக், அங்க இருந்து அந்த எபிசோட எலிவேட் பண்ணி போயிட்டாங்க ஸ்டோரி லைன் பொறுத்தவரை. பட் இதை நான் அப்சல்யூட் சினிமால வைக்க மாட்டேன், ஏன்னா இதோட ஒருத்த ஒரு படி குறைச்சது அனிமேஷன். எந்த டெட்லைன்ல அனிமேட்டர்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. லிட்டரலி இந்த ஜான்ன்ற கேரக்டர் வச்சாலும் கெட்ட மீம் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு அனிமேஷன் சுமாரா தான் இருந்துச்சு, ஒன் ஃப்ரேம் மேன் அளவுக்கு இல்ல. சோ இந்த ஒரு ஃபிளா மட்டும் இல்லைன்னா பீக்ல வச்சிருக்கக்கூடிய இந்த எபிசோட் 4 இந்நேரம் அப்சல்யூட் சினிமால உலாவிக்கிட்டு இருந்திருக்கும். மை டியர் எக்கோரியம் சொசைட்டி சேர்ந்த மகா ஜனங்களே, எபிசோட் 5ல முக்கியமான நிகழ்வுகள்னு பெருசா எதுவும் நடக்கல. மசாமிச்சியை கொண்டு கூட்டு வச்சு சாப்பிட்டுருவாங்க. அதுக்கு பாண்டாவும் அழுதுகிட்டு பாண்டாக்களுக்கும் கூட்டு வைக்கிறது பிடிக்காது, வேற காய வைங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே லிட்டரல் ஃபைட் கிளப் ரெஃபரன்ஸா வந்துகிட்டு இருக்கோம். சோ யூஜி ஹக்காரியை மீட் பண்றதுக்காக ஃபைட் கிளப் போய் நம்ம கொழுத்த பாண்டாவோட சண்டை போட்டு லிட்டரலி ஜெயிச்சு ஹக்காரியை மீட் பண்ற ஒரு ராஜ தந்திர மாதிரி போட்டு இத்தனை பிளான போட்டு கொண்டைய மறந்துட்டு குமாருன்ற மாதிரி. கோஜாவை பத்தி தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் குட்டி குஞ்சன்ஸ் கூட தெரியும் கோஜானா யாருன்னு, சார்சர் கோஜானு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டு பாருங்க. அக்காரி அங்கேயே செத்துட்டேன் பாதி. தமிழ் சினிமால குடிகார பையன்லாம் குழந்தைய குடிச்சிட்டு அடிக்கிற மாதிரி, சாப்பாடு தட்டை தூக்கிற மாதிரி டம்ளர் தூக்கி அக்காரி எப்படி கோஜாவை தெரியாதுன்னு யார்கிட்ட சொல்றேன் பாரு, அக்காரிட்ட சொல்லிட்டு இருக்கியா. மனுமட்டத்தனத்தின் உச்சம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா தான் நம்ம டிப்ரெஷன்ல முங்கி இருந்துச்ச தோழர் இட்டாடு ஒரு யூஜி கோஜாவை தெரியாதுன்னு அக்காரிட்ட சொல்லி குடிகார பண்ட அடி வாங்குற மாதிரி ஒரு அடியை வாங்கி அப்படியே அந்த எபிசோட் முடியும். சோ ஃபர்ஸ்ட் அனிமேஷன் பார்த்தோம்னா சூப்பரா இருந்துச்சு. நான் ஏன் சூப்பரா இருந்துன்னு சொல்றேன்னா அந்த அளவுக்கு சண்டை எதுவும் இல்லாட்டியும் ரோட்டோஸ்கோப் பல இடத்துல பயன்படுத்திருப்பாங்க, ஒரு மாதிரி ரியலிஸ்டிக் ஃபீலை கொடுத்திருப்பாங்க. லிட்டரலி அனிமே மாதிரியே தெரியாது. சோ அனிமேஷன் டாப் நாட்ச் தான் நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அனிமேஷன் அருமகுமார், ஸ்டோரி லைன் ஆவரேஜ், ஃபைட் சின்ன சின்ன இடத்துல தான் இருந்திருக்கும், அது பெருசா இருந்திருக்காது. ஹைப் ஒரு கிராஃப் மாதிரி வச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல எல்லாம் அப்படியே கம்மியாகிட்டே தான் இருந்துச்சு. அப்படியே இந்த சடா ஹக்காரி வந்ததுக்கு அப்புறம் லைட் அப்படியே கீழ இருந்து மேல ஏறி எபிசோட் முடியும். சோ ஹைப் ஆவரேஜ் தான். மியூசிக் ஓகே, அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. ஓவரால் இந்த மகத்தான எபிசோட் பையனா எல்லாமே ஆவரேஜ்னு சொல்றேன். நைஸ்ல வைக்க போறேன்னு கேட்டீங்கன்னா லிட்டரலி இந்த எபிசோட்ல பெருசா எதுவுமே நடக்கல. ஏன்னா இது அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. அங்கங்க மெயின் ஈவெண்ட்ஸ் இல்லாதனால லைட்டா எம்டியா ஃபீல் ஆச்சு. சோ இதையும் நான் சுமாருன்ற மகத்தான இடத்துல தான் வைக்க போறேன். லிட்டரலி அடுத்த எபிசோடுக்கு ஹைப் பண்ணி விட்டனால ஹைப் வேணா கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், மிச்சபடி அனிமேஷன் ஸ்மூத்தா இருந்துச்சு. ஸோ ஓவரால் இதுக்கு நான் கொடுக்க வேண்டிய இடம் சுமார் என்கிறது தான் என் மனதிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. சோ அடுத்த 6வது எபிசோடுக்குள்ள தலையை விட்டு பார்த்தோம்னா லிட்டரலி யூஜியோட மைண்ட் செட் தான் இந்த இடத்துல அதிகமா போட்ரியா இருக்கும். இந்த எபிசோடு ஹக்காரியை கன்வின்ஸ் பண்றதுதான் கல்லிங் கேமுக்குள்ள வாடான்னு சொல்றதுக்கு. சோ இட்டாட முடிஞ்ச அளவுக்கு ஹக்காரி என் கூட கல்லிங் கேமுக்கு வந்துரு, கல்லிங் கேம் வந்தேன்னா உனக்கு கடலை மிட்டாய் வாங்கி தருவேன்னு சொல்லி ஆசையை காட்டி மோசம் பண்றதெல்லாம் ஹக்காரி கிட்ட படிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹக்காரி கிட்ட அடி வாங்குறது தான் ஒரே வழின்னு விதவிதமான கோணல்ல அடி வாங்குறது தான் திறமன்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம இட்டாடு. அவன் அதெல்லாம் பார்க்காம நல்லி எலும்பு உடைக்கிற மாதிரி மூக்கு எலும்பு உடைச்சிட்டு இருப்பான். அந்த சத்தமே ஏஎஸ்எம்ஆர் வீடியோ மாதிரி இருக்கும். அங்கங்க சின்ன சண்டைன்னு சொல்ல முடியாது, இட்டாடு அடி வாங்குவேன் அவ்வளவுதான். ஒரு பக்கத்து கிராராவை மெகுமி பாண்டாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பெட்ரூம்குள்ள அனுமதியே இல்லாம அந்த பூரான் அடிக்கிற மாதிரி ஒரு காரணமே இல்லாம இட்டாடோரி அடிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹக்காரி மனுஷன் அடி வாங்கி கன்வின்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லலாம். சோ அவ்வளவுதான் இந்த எபிசோட் மொத்தமே. ஸ்டோரி லைன் இந்த இடத்துல எடுத்துட்டு போன விதம் ரொம்ப ஸ்மூத்தா இல்ல, ஆனா லிட்டில் ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. அடுத்த அனிமேஷன் பாத்தீங்கன்னா நைஸ், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஹைப் தான் இங்க பிரச்சனை. ஹைப் வந்து மேல இங்கே இறங்கிட்டு தான் இருந்துச்சு. மேல ஏறினது அந்த அளவுக்கு எல்லாம் ஏறல, ஓரளவு ஹைப் லைட்டா மெயின்டைன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இசைன்னு பார்த்தோம்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு இசை இந்த எபிசோட்ல கிடையவே கிடையாது. சோ ஆவரேஜ் தான். லிட்டரலி இந்த எபிசோட்ல இருக்க எல்லாமே ஆவரேஜ் தான், ஏன்னா இந்த எபிசோடே ஆவரேஜ் தான். சோ இதையும் நான் சுமார்ல தூக்கி தான் வைக்க போறேன். தி ஹானர்டு ஷிகிகாமி ஜான் ராபிட் இறக்குனதுக்காக இந்த மெகுமி வெர்சஸ் ஹிடாரா ஃபைட் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஒரு வினோதமான எபிசோடு தான் இந்த 7வது எபிசோடு. லிட்டரலி கெஞ்சாக்கு எல்லாமே பிளான் படி தான் போகுதான்றத செக் பண்றதுக்காக யூஜியோட பழைய கிளாஸ்மேட்டான சசாக்கியோட பேசும்போது அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் போர்ட்ரே பண்ணி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல கெஞ்சாக்கு தான் காட் லைக் ஃபிகர்ல இருக்க மாதிரி சசாக்கியோட பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டுவாங்க. என் மகனோட ஃப்ரெண்டா இருந்ததுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லும் போது அங்க பல டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தா கெஞ்சாக்கு தான் யூஜியோட அம்மா அப்படின்றது நமக்கு புரிய வரும். ஒரு காம் டோன்ல பேசுறதுனால அவன் நல்லவன்றது தெரிஞ்சிடாது. கலர் கான்ட்ராஸ்ட் மெட்டாஃபரை வச்சு இந்த இடத்துல பல விதமான சினிமாட்டோகிராஃபி நடந்திருக்கும். ஒரு காம் டோன்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ப்ளூ லைட் தான் பிரசன்ட் ஆகும். அது கெஞ்சாக்கோட காம் நேச்சரை சொல்லுது. என்னதான் இப்படி காமா இருந்தாலும் கெஞ்சாக்கோட்ட இருக்கிறது புனிதம் இல்ல, கொடூரம், ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சடனா ரெட் லைட்டை போட்டு பின்னாடி என்ன உண்மையில நடந்துகிட்டு இருக்குன்னு காமிப்பாங்க. அப்படியே ரியல் வேர்ல்டுக்கு ஒரு டிரான்சிஷன் அண்ட் தென் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது எபிசோடு.
அப்படி இப்படின்னு 6 எபிசோட் தள்ளி போய் பார்த்தா இட்டாடோரியும் மெகுமியும் சேர்ந்து ஹிகுராமாக்கு தான் அதிக பாயிண்ட் இருக்கு, அவனை தாஜா பண்ண ஏதாச்சும் சமாளிக்கலாம், இந்த கேவஸ் எல்லாம் தடுத்து நிறுத்தலான்ற மாதிரி அவனை தேடி போயிருப்பானுங்க. அப்படியே இட்டாடோரி ரைட்டா சின்ன சின்ன ஃபைட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நீட்டா போய்கிட்டு இருக்கும் போது தான் 2 பேருமே ஹிகுராமா தேடி தான் போனோம். ஆனா அங்கிட்ட ரெமின்றவ பொய் சொல்லிக்கிட்டு இருப்பா. அவ பொய் சொல்றான்றத ஒரு ஃப்ரேம்ல சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதாவது கிரீன் பக்கெட்டு போனா அவ உண்மையை சொல்றான்னு ஏத்துக்கலாம், ரெட் பக்கெட்டு போனா அவ பொய் சொல்றான்னு ஏத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவ ரெட் பக்கெட்டு தான் போவா. இது ஒரு விதமான சிம்பலிசம் தான், சூப்பரா பண்ணிருப்பாங்க மாப்பா. எனக்கு இந்த ஓவரால் எபிசோட்லயே ஃபைட் சீனோட இந்த சீன் தான் ரொம்ப பிடிக்கும். சைமல்டேனியஸ்லா 2 பேருக்கும் ஒரே மாதிரி சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கும். அங்க அமாய் பொய் சொல்றானா இல்லையான்றத இட்டாடோரி ஃபிகர் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்கிட்டு மெகுமி ரெமி வந்து பொய் சொல்றானா இல்லையான்றத ஃபிகர் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஒய்யால மிரட்டின்னு வாங்கிது. அந்த சீன் பிரசன்டேஷன் சூப்பரா இருந்துச்சு. ஒய்யால மேன் அந்த எண்டிங்கே பெர்ஃபெக்ட் மேன். எப்படின்னா 2 பேரும் வேற வேற இடம் சொல்லுவாங்க. அதாவது இவ ஒரு இடம் சொல்லுவா ஹிகுராமா இருக்க இடம்னு, அவன் ஒண்ணு சொல்லுவான். இது 2ல எது உண்மை அப்படின்ற மாதிரி கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சிருப்பாங்க. பட் ஆல்ரெடி கிளிம்ஸ் கொடுத்துருப்பாங்க, நமக்கு தெரியும். ஸோ இந்த எபிசோடுக்கு அனிமேஷன், மியூசிக், ஹைப் இது 3மே குட். அண்ட் அந்த ஸ்டோரி டெல்லிங் பா அது மோர் தென் குட்டியா. கரெக்டா அந்த கிளிப் ஹேங்கர்ல முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே வாயில இருந்து வந்த வார்த்தை நைஸ். 8வது எபிசோடுக்குள்ள தலையை விடும் போதே தோணுச்சு நான் விட்னஸ் பண்ண போறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டன் கேரக்டர் இன் ஜேஜேகே ஹிஸ்டரி அப்படின்னு. அதாங்க நம்ம லாயரு, சாதா லாயர்ல அந்த பயங்கர அதாங்க லிட்ரலி கேரக்டர்னா இப்படிதான்டா எழுதணும். கொய்யால என்னமா ரைட்டிங். அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒருத்தன் எவ்வளவு மன உளைச்சல்ல இருந்தா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லயே கல்லிங் கேம்ல அதிக பாயிண்ட் இருக்கிற அளவுக்கு கரஸ்ட் எனர்ஜி அதிகமாயிருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த எபிசோட என் தலைவனுக்கு பில்டப் மட்டும்தான், ஹிகுராமா பில்டப் அவ்வளவுதான். இது வந்து சாதாரண எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடவே முடியாது. ஏன்னா ஹிகுராமா கேரக்டர் பார்த்தாலே ஒரு வைப் வருது, அது தனி. அந்த ஒரு லாயரா இருந்துகிட்டு அப்படி எபிசோட ஆரம்பமே அந்த கேஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்படியே அவன் மனநிலை கொளற இடத்துல கோர்ட்ல ஹேமரை வச்சு அடிப்பான் பாரு, அப்ப அந்த கர்ஸ்ட் எனர்ஜி வருது. அதாவது அவன் மனநிலை இந்த மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட சாஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இன்ஜஸ்டிஸை ஏத்துக்க முடியாத நிலைமையில வர டெவலப் ஆகிற அந்த கர்ஸ் ஒரு பில்டப்னா இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் கரெக்டா எல்லாம் கை மீறி போது இன்ஜஸ்டிஸ் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சப்ப உன்னால எல்லாம் வாங்கடா ரீட்ரைல் வச்சிருக்கீங்க அப்படின்னு மெட்டலான சீன்றாடி. ஒரு பக்கத்து இங்கிட்டு ஹிகுராமானா அங்கிட்டு ரெஜி அந்த கிறுக்கு தாலி அவனை கட்டியா சுத்துறதுக்கு பேர நியூஸ் பேப்பரை கட்டிட்டு சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு லைட் அப்பப்ப கிளிம்ஸ் விட்டுட்டு எபிசோட முடிச்சிருவாங்க. அப்படியே இட்டாடோரி வந்த வேலையை பாக்குற மாதிரி என்னப்பா பாயிண்ட கொடுக்குறியா இல்ல ஹிகுராமா அப்படின்னு கேட்கும் போது தலைவன் தண்ணி தொட்டிக்குள்ள இருந்தே அமைதியான பதில், என்ன இப்ப நான் வரலன்னு சொன்னா என் கொஞ்சம் கடிச்சிருவியா அப்படின்னு கேட்க இந்த கிறுக்கி ஆமா கடிச்சிருவேன்னு சொல்ல தலைவன் வெறி ஆயிட்டான். விதவிதமா டொமைன் எக்ஸ்பென்ஷன் சொல்லி கேட்டிருக்கேன். அது என்னடா அந்த டோன்ல சொல்லுவான் பாரு, ஆத்தி அதுதான்டா கேரக்டர் செட்டிங். ஒரு கேரக்டரோட மைண்ட் செட்டை எப்படி எப்படிலாம் போர்ட்ரே பண்ணலான்றத ஹிகுராமாவை எழுதின கேட்ட தான் கேட்கணும். ஐயால மீம்னா மீம் ஆஃப் தி இயர் அப்படின்னா ஹிகுராமாவுக்கு தான் அது போகும். எத்தனை மீம்டா டி நவோயா சீனியர் ஃபர்ஸ்ட் எபிசோட்னா 8வது எபிசோட்ல ஹிகுராமா அப்படியே அந்த மூஞ்சில கை வைக்கிற இது இருக்கு பாரு, அப்சல்யூட் சீமா மேன். அடுத்த எபிசோட அழுத்த போறேன் 2 பேருக்கு சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு இதுல முடிப்பாங்க. சோ இதோட ஹைப் நான் கண்டிப்பா அதிகம் தான் சொல்லுவேன். கடைசி நேரத்துல ஹைப் வந்து எகிரிச்சு. பீக் ஸ்டோரி டெல்லிங், அனிமேஷன் பார்த்தா சூப்பர். ஏன்னா இந்த வாட்டி ரோட்டோஸ்கோப் அதிகம் பயன்படுத்திருப்பாங்க இந்த எபிசோட்ல. அண்ட் மியூசிக் அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இல்லாட்டியும் ஓகே ஆவரேஜா இருக்கும். சோ ஓவரால் சத்தியமா இந்த எபிசோடு பீக்டா ஹிகுராமா பீக். டோக்கியோ காலனி நம்பர் 1 அதோட 3வது பார்ட்டான எபிசோட் நம்பர் 9 another peak man. சிறப்பான சண்டை காட்சியிலே மகத்தான சண்டை காட்சின்னு சீசனுக்கு ஒண்ணு விடுவானுங்களே, அதுதான் இதுல ஹிகுராமாவோட டொமைன் எக்ஸ்பான்ஷனுக்கு தனி ஃபேன் பேஸே இருக்கு. போற போக்குல விட்டா கொன்றான் போலான்னு யூஜி பயந்துட்டு திருப்பி எனக்கு ரீட்ரைல் வேணும்யா அப்படின்னு அப்புறம் திருப்பி அந்த கோர்ட்ல இருக்க மாதிரி செட்டிங்க பானதுக்கு அப்புறம் சொல்லியா சிபுயால கொண்டது நீதானே, அந்த அப்பாவியை கொண்டது நீதானே, அப்பாவி மக்களோட என்னடா பண்ணாங்கன்ற மாதிரி கேட்க தம்பி வந்து எனக்குள்ள இருக்கிறது சுக்குனா தான் வேலையை பார்த்தேன் அப்படிலாம் சொல்லாம ஆமாட்டா நான் தான்டா பண்ணி நானே டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். அப்ப ஹிகுராமா என்ன நினைக்கிறானோ இல்லையோ திடீர்னு அந்த கர்ஸ் இருக்குல்ல கில்டி காஃபி ஸ்டேஷன் டெத் பெனால்டி இது இல்ல கான்ஸ்பிகேஷன் அப்படின்றது காஃபி ஸ்டேஷன்ன்ற மாதிரி தான் எனக்கே கேட்டுச்சு. இங்கிலீஷே தெரியாது யூஜிக்கு அதை என்ன வந்திருக்குமோ. ஒரு கட்டத்துல பயங்கர கேஸ் எல்லாம் தூசியா ஓதுற நம்ம லாயர் ஹிகுராமா டேய் கொன்னது துக்குனாதாடா சுக்குனாதாடா நீ ஏன்டா பழி எடுத்துக்கிற, அது நீ சிங்கம் தானா அந்த சிங்கமாடா நீ அப்படின்ற மாதிரி கேட்டு கடைசியில விட்டுருவான். விட்டுட்டு அவன் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு நானும் ஒரு நல்ல உயிர் தான்ப்பா அப்படின்ட்டு வந்து 2 எபிசோட்லயே மகத்தான இம்பாக்ட கொடுத்துட்டு யார்
பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோன்ற மாதிரி எண்டு போட்டு முடிச்சிருவாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஹிகுராமா கேரக்டருக்குன்னு 2 எபிசோடு. ஆனா அவனை பத்தி பேசணும்னா எனக்கு ஒரு தனி வீடியோ வேணும். ஸோ இந்த இடத்துல நான் ஃபுல்லாத்தையும் பேசினேன்னா வேற எபிசோடுக்கே போக முடியாது. அந்த அளவுக்கு கேரக்டர் செட்டிங் கொடூரமா இருக்கு. என் தங்க தளபதி ராவான லாயர் ஹிகுராமாக்காகவே ஒரு தனி வீடியோ இறக்குறேன்டா. அதுக்கு எத்தனை மாசம் ஆக போதும். சோ இந்த ஓவரால் மகத்தான எபிசோடுக்கு நான் கொடுக்க போற ரேட்டிங் என்னன்னா, அனிமேஷன் பிரிச்சுட்டாயா, ஸ்டோரி டெல்லிங் டாப் நாச்சியா, ஃபைட் சொல்லணும் மிரட்டினாயா, ஹைப் பீக்கியா பீக்கெஸ்டியா, மியூசிக் சூப்பர்யா, எல்லாமே சூப்பர்னா அப்சல்யூட் சினிமாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா பீக்கில் வைக்க போறேன். இல்ல இது அப்சல்யூட் சினிமாடா. அடுத்து 10வது எபிசோட பொறுத்த வரைக்கும் அப்படியே போக்கஸ் எல்லாம் மெகுமி மேல ஷிஃப்ட் ஆகும். அப்படி அங்க நடக்கிற சண்டையில குதூகலமா வேடிக்கை பாக்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க மாதிரி ஆயிடுச்சு. நான் சாதா கோமாளிலடா கிறுக்கு கோமாளி அப்படின்ற பட்டத்துடன் வருவார் நம்ம டாக்காவா அப்படின்ற மாதிரி. லெட்டர்ல ஜிடில இருந்து எந்த பொருள் வேணா எப்ப வேணா நம்ம வாங்கிக்கலான்ற மாதிரி ஸ்பான் ஆகிக்கிட்டு இருக்கும். வள பொருள் ஸ்கூட்டி ஸ்பானே அதை ஓட்டிக்கிட்டு இருக்க நம்ம ரெகி, அவனுக்கும் மெகுமிக்கு தான் ஒரு மொரட்டு சண்டை நடக்கும். கடைசியில் அந்த சண்டையில டொமைன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லும் போது டபக்குன்னு முடிச்சிருவாங்க. அந்த கிளிப் ஹேங்கர் நீட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியன் டோஜி ரெஃபரன்ஸ்னா வேற யார் மூலியமா அவன் மகன் தான். மெகுமி திடீர்னு டோஜியா மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருச்சு. ஏன்னா அந்த கத்தியை வச்சு நறுக்கு குத்தும் போது உங்க அப்பா நான் அப்படியே உரிச்சு வச்சிருக்கடா மகனே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ இந்த எபிசோட்ல அனிமேஷன் ஃபைட் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே எங்கேஜிங்கா இருக்க மாதிரி தான் இருக்கும். உனக்கு லிட்டரலி ஜாலியா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸ்டோரியில எனக்கு கொஞ்சம் ஒத்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே இருக்காது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது ஓகே, அது பாட்டுக்கு இருந்துச்சு. பெருசா இம்பாக்ட் இல்லாமே இல்ல. ஹைப் பார்த்தா கடைசியில டொமைன் எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது வர்மா ஏதோ ஒன்று காட்ட போறாங்க வர்மா அப்படின்ற மாதிரி ஒரு கிளிப் ஹேங்கரோட முடிச்சனால எப்பயும் போல ஹைப் கடைசியில எகிரிச்சு. ஓவரால் இந்த எபிசோட எங்கடா ராக் பண்ணுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமாருன்னு சொல்ற அளவுக்கு கேவலமான எபிசோடு இல்ல. அதனால அந்த ஃபைட்ஸா என்டர்டெயின் பண்ற மாதிரி இருக்குன்றனால இதை தூக்கி மேல வைக்க முடியாது. சோ எப்பயும் போல இந்த மாதிரி எபிசோடுலாம் ஒரே இடம் நைஸ். டோஜியின் பாலகன் ரேஜியின் ஆட்டத்தை முடிக்கும் நேரம் தான் இந்த எபிசோட் 11. டோஜியின் புத்திரன் இளம் பாலகன் மெகுமி கடைசியில டொமைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது பார்த்துட்டு போனேன். அடுத்து என்ன ஆகுன்ற ஆர்வத்தோட உள்ள போனேன். பற்றிலும் கை குழந்தை துள்ளுவது போல் ஒரு பிங்க் கலர் யானையை ரேஜி மேல போட்டு குளிர் காஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம மெகுமி அப்படியே அப்படி எப்படின்னு அடிச்சு செத்துருங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி கடைசியில ரேஜியை போட்டு தள்ளிடுவேன். போட்டு தள்ளி முடிச்சோன்னே இங்கிட்ட அங்கிட்ட பார்க்காம ரெமைய நோட்டை விட்டு போனா கறிக்கடையில இருந்து தப்பிச்சு ஓடும் கோழியை போல் ஓடினாள் ரெமை. அவளை பிடிச்சி வெட்டலான்னு போகும்போது கோபால் வேணா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போயிருவேன். அதான் வேணாண்டி அப்புறம் என்ன அப்படின்ட்டு என்ன விடு கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டு என்னது நீ என்னை விட்டுட்டியா கொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது இதுக்கு இவ்வளவு கொன்னுட்டு கூட குற்றமுணர்ச்சியை உணர்ந்திருக்கலாமே அப்படின்னு மெகுமிக்கு தோன்ற அளவுக்கு ஒரு கேவலமான பேச்ச போட்டதுக்கு அப்புறம் பாவம் ஆள் மயங்கி விழுந்தாப்ல. யூஜி மெகுமி ஹிகுராமானு அப்படி இப்படி அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் போனதுக்கு அப்புறம் தான் கடைசியில ஜே கேக்கு நான் வந்திருக்கு யூட்டான்ற ஒரு மெயின் கேரக்டர் இருக்கு. அப்படியே போக்கஸ் எல்லாம் யூட்டா மேல திரும்புது கடைசி சில நொடிகளில். டோக்கியோவில் துவச்செடுத்த காட்சிகளை பார்த்திருப்பீர்கள், இனி சண்டாய் காலனியில் சண்டை போடும் காட்சிகளை பாருங்கள் என்று ஜே சொன்னது போல் இருந்தது எனக்கு. ஏன் கேன்ஸ் எல்லாம் கருப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுறாங்க? அதான் பெரிய கொம்பான பார்க்கும்போதுதான் குராரிஷியை காட்டினாங்க. வாமிட் வந்துருச்சு தெரியாம அன்னைக்கு வேற சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த எபிசோட் பார்க்கும்போது அவ்வளவு கேவலமான பிரிவையெல்லாம் ஏன்டா கதைக்குள்ள இழுத்தீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அங்கிட்டு பார்த்தா ஹூரோ அதான் அரை ட்ரெஸ் போட்டிருக்குன்னு பார்த்தா ட்ரெஸ்ஸே போடல. லிட்டரலி மாங்கால அது அமனமா தான் இருக்கும். ஆனா அந்த கேரக்டர் வந்து இங்க ட்ரெஸ் போட்ட மாதிரி, அதாவது கை மேனிபுலேஷன் தான், அதை வச்சு ட்ரெஸ் மாதிரி லைட்டா காமிச்சிருப்பாங்க மாப்பாக்காரங்க. அடுத்து ரியூ இஷிகோரி தலையீழாத்தான் குதிப்பேன் என்பது போல் தலையால் தான் சுடுவேன் என்ற நோக்கத்தில் விற்பார். என்னமோ ஒண்ணு பெருசா செட்டிங் பண்றானுங்கன்னு தோணும் போதுதான் யூட்டாவை காமிச்சானுங்க. இந்த யூட்டாவின் பொன்னான முகத்திலேயும் முடிவு போட்டு முடித்தனர் ஜே காரணங்கள். சோ இந்த எபிசோடோட ஹைப் அப்படின்னு பார்த்தா மேல கீழே லைட்டா இறங்கி ஏறிச்சு. மியூசிக் அனிமேஷன் ஸ்டோரி லைன் இது மூணுமே குட்டா தான் இருந்துச்சு. இந்த எபிசோட பீக் இல்ல அப்படின்னு சொன்னா சாமி குத்தமாயிருன்ற அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த எபிசோட நைஸ் அப்படின்ற இடத்துக்கு அங்கீகாரம் பெற்றதுதான். ஏன்னா இது ஃபைட்டோட ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் தான். சோ இதுக்கு அப்புறம் தான்டா ஆட்டமே இருக்குன்ற மாதிரி ஒரு ஃப்ளோல முடிச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி 12வது எபிசோடு இருந்துச்சு பகா. யூட்டாவோட டொமைன் எக்ஸ்பான்ஷனுக்கு மீண்டும் என்னை அடிமையாக்குது தான் இந்த எபிசோடு. யூட்டா ஊரை விட்டு ஓடிடுன்னு சொன்னதை பிடிக்காம ஊரை கூட்டி கத்திக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ட்ரிபிள் டொமைன் எக்ஸ்பான்ஷன் தான். அதுவும் தலையால் சுடும் தோழன் சொல்லுவேன் பாருங்க ஒரு டைலாக் ரியோ நம்ம இருக்கா ஐ எம் ஃபுல் அப்படின்ற நினைப்பு எனக்கு வந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன்டான்ற மாதிரி நல்ல எபிசோடு கடைசியில கண்ணில் காமிச்சிட்டாங்க. இந்த எபிசோட நீ என்ன குறை சொல்ல முடியும்? அனிமேஷனு பீக்கு, ஹைப்பு, அப்புறம் மியூசிக் ஐஸ் வாய்ஸா போட்டிருக்காங்க. லிட்டரல் தீம் மியூசிக் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. மியூசிக் மாஸ்டர் பீஸ், ஸ்டோரி லைன் மாஸ்டர் பீஸ். லிட்டரலி இதுதான்டா அப்சல்யூட் சினிமா. ஸோ இன்னைக்கு கசகசல என்ன பார்க்க போறோம்னா எக்கோட்ரிக்ஸை பயன்படுத்தி கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்க நம்ம மைந்தனுக்கு, அந்த மைந்தன் நான் தான்.
அந்த மைந்தனுக்கு தமிழ் அனிமி கம்யூனிட்டிலேயே அனிமி மேனியாக் தான் ரொம்ப பிடிக்குமா. அதனால ஏதோ ஒரு விஷயத்துல அனிமி மேனியாக்கை விட சிறந்து விளங்கணும்னு யோசிச்சனால தான் அனிமி மேனியாக்கை விட இன்கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தாரு. அனிமி மேனியாக் 1 மாசம் 2 மாசம் தான் வீடியோ போடாம இருந்திருப்பாரு. ஆனா இந்த பாலகன் 4 மாசம் வீடியோ போடாம வாழ்க்கையை ஓட்டி இருக்காரு என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். ரியலம் சொசைட்டியை சேர்ந்த மகா ஜனங்களே.